என் மாடித் தோட்டத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அதிசயம் நிறைந்த மாடித் தோட்டம் என்று நான் குறிப்பிட்டது இந்த ஆலமரத்திற்குத்தான். போன்சாய் முறையில் இந்த ஆலமரத்தை என் மாடித் தோட்டத்தில் நான் வளர்த்து வருகிறேன். இது புதினா செடி. அதனுடன் இணைந்து குப்பைமேனி என்ற மூலிகையும் வளர்ந்து வருகிறது. இது ஓமவல்லி, ஜீரண சக்தி நிறைந்த ஓமவல்லி என்று அழைக்கக்கூடிய ஓமச்செடி. என் மாடித் தோட்டத்தின் மற்றும் ஒரு அதிசயம் இதுதான் தென்னை மரம். தென்னை மரத்தை போன்சாய் முறையில் என் மாடித் தோட்டத்தில் வைத்து வளர்க்க முயற்சித்து கொண்டிருக்கிறேன். இது வளருமா என்று தெரியவில்லை. இருந்தாலும் நன்கு வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அருகில் இருப்பது சோத்து கற்றாழை, ஆலோவேரா. அதனுடன் இணைந்து கீழாநெல்லியும் வளர்ந்து வருகிறது. தரையிலிருந்து என் மாடித் தோட்டத்தை எட்டி பார்க்கும் நார்த்தங்காய், இது முளைக்கீரை. என் மாடித் தோட்டத்தில் மாதம் மாதம் எனக்கு பயன் தரும் முளைக்கீரை. இது தற்போது வளர்ந்து வந்து கொண்டிருக்கும் முள்ளங்கி. தக்காளி நிறைய பூக்களுடனும் காய்களுடனும் காட்சியளிக்கிறது. என் மாடித் தோட்டத்தில் வளர்ந்திருக்கும் தக்காளி மிகவும் அழகிய பூக்கள் கொண்டது. காய்களை தற்போது நீங்கள் பார்க்க முடியும். மிகவும் அழகான தக்காளி. செடி அவரை. மாடித் தோட்டத்தில் கொடி அவரை அதிகமாக பயிரிட முடியாது என்பதற்காக செடி அவரை. இது காய்களுடனும் பூக்களுடனும் அழகிய காட்சியளிக்கிறது. அதை நீங்கள் பார்க்க முடிகிறது. அதீத காய்கள் இதில் காய்த்திருக்கிறது. செடி அவரை மாடித் தோட்டத்திற்கு சிறந்தது. செடி அவரை நீங்களே பார்க்க முடிகிறது. அதனுடைய காய்களையும் பூக்களையும். மிகவும் அழகான பூக்கள். இது தூதுவளை, தூதுவளைக்கீரை. இது நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய். அதனைத் தொடர்ந்து சோளம், மக்காச்சோளம், முள்ளங்கி. இது முள்ளங்கி செடி. இதில் இருக்கும் முள்ளங்கியை தற்போது நீங்கள் பார்க்கலாம். இது முள்ளங்கி செடி. அதில் உள்ள முள்ளங்கியை பாருங்கள். மிகவும் செழுமையாக வளர்ந்திருக்கிறது. முள்ளங்கியை பாருங்கள், மிகவும் செழுமையாக உள்ளது. அதனைத் தொடர்ந்து செவ்வந்தி பூச்செடி. இதுவும் செவ்வந்தி பூச்செடி. அதனைத் தொடர்ந்து புதினா, பசுமையான புதினா. பெரிய வெங்காயம். அதனைத் தொடர்ந்து குண்டு மிளகாய். மீண்டும் செவ்வந்தி செடி. மீண்டுமாக முளைக்கீரை. தனித்தனியே பயிரிட்டிருக்கிறேன். முளைக்கீரை,
தற்போது நீங்கள் பார்ப்பது முளைக்கீரை. தக்காளி செடிகள். மீண்டுமாக என் மாடித் தோட்டத்தின் ஒரு அதிசயம், தொட்டால் சினுங்கி செடி. இதை தொடும்போதெல்லாம் ஒருவித மகிழ்ச்சி எனக்குள் ஏற்படுகிறது. தொட்டால் சினுங்கி செடி, இது குறித்து தனியாக ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் வீடியோவிற்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கும். அதனை பார்த்து அதற்கான விதைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது சுரபி, இன்னும் கொடியாக படரவில்லை. என் மாடித்தோட்டத்தை கண்டு ரசித்ததற்கு மிக்க நன்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.